தமிழக அரசு மக்களுக்கு எது பிரச்சனையோ எது தேவையோ அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக போராடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் போராடணும்? எஸ்ஐஆர் சொல்றது என்ன? எல்லா வாக்காளர்களும் உண்மையான வாக்காளர்களாக இருக்காங்களான்னு பரிசீலனை பண்றாங்க. இறந்தவர்களை நீக்கணும்னு சொல்றாங்க. வீடு மாறி போனவங்களை 2 இடத்துல இருக்க வேண்டாம், ஒரே இடத்துல இருங்கன்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் பண்ற இந்த வேலையை திமுக எதிர்க்கிறது. என்ன காரணம்? திமுகவுக்கு மத்திய அரசாங்கத்தையோ அல்லது டெல்லியில் இருக்கிறவங்களை ஏதாவது குறை சொல்லணும். அதுக்கு இப்ப புதுசா கிடைச்சிருக்கிற காரணம் எஸ்ஐஆர். ஆனா நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா, எஸ்ஐஆரிலே பூத் லெவல் ஆபீசர் BLO அவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை. அவர்கள் வீடுகளுக்கு போறதில்லை. ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க எல்லாம் வாங்குறாங்க. யார் ஃபார்ம் வேணாலும் கொடுக்கறாங்க, ஒரு டிக் மட்டும் பண்றாங்க. சரியான சோதனை செய்வதில்லை. திமுகவினுடைய அங்க இருக்கக்கூடிய பகுதியினுடைய நிர்வாகிகள் வாயிலாக படிவம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதனால் இன்னைக்கு எஸ்ஐஆர் பணிகள் மிக மிக தொய்வடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம்.